2002 அந்த வாக்குலேயே வந்து சிவாஜி இறந்து போகிறாரு. அப்போ சிவாஜி இருக்கும்போது சிலதை மறைச்சி சொல்ல வேண்டியது இருக்கும். சிவாஜி இறந்த பிற்பாடு கொஞ்சம் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லலாம், ஏன்னா அவர் பாதிக்கும் அப்படின்னு மறைப்பாங்க. அவர் மறைஞ்ச போது அப்படி ஒரு பாதிப்பு இருக்காதுல்ல. அது மாதிரி ஒவ்வொரு ஆளும் நிறைய பேர் அவரை விட்டு விலகி மறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, திரும்ப முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் நான் அவர்கிட்ட இது மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லும்போது அவர் ஒத்துக்கிட்டார், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பல வாரங்கள் உட்காந்து அவரோட தொடர்ந்து பேசினேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கே ஒரு பயம் வந்தது, இது எல்லாத்தையுமே எழுத முடியுமா, நம்ம சொன்னால் பிரச்சனை ஆகிடுமா, உங்களுக்கும் கான்ட்ரவர்சி அவ்வளோ இருக்கும். கான்ட்ரவர்சிங்கிறத விட ஹர்ட் ஆவாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்களை புகழ்ந்து தான் சொல்லணும் சினிமானா. இப்போ சிவாஜினா ஒரு மாபெரும் நடிகர் திலகம்னு சொல்லணும். ஆனால் ஏன்டா அவர் அப்படி சொல்லலை. அவர் முதல் மரியாதை படத்தை பற்றி நான் கேட்கும்பொழுது, முதல் மரியாதையிலேருந்து சிவாஜி கணேசன் நான் தூக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். தூக்கத்துக்கு முடிவு பண்ணிட்டேங்கிற செய்தி அவர் எங்கேயாவது சில சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வேகத்தோட அந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அவர் சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல.